அண்மைச் செய்தி, அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஆபிரகாம் லிங்கன் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் அருகே அரபிக்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாததை அடுத்து 2வது நாளாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஆபிரகாம் லிங்கன் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் கூற கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தற்பொழுது ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய கடற்பகுதிகளிலும் அமெரிக்காவுடைய பல்வேறு போர் கப்பல்கள் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் மிக முக்கியமான ஒன்று ஆபிரகாம் லிங்கன் பெயரில் இருக்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பல். அதன் மீது தற்பொழுது ஈரான் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் என்பதை நடத்தி இருக்கிறார்கள். இதை ஈரான் அரசு ஊடகம் என்பது அதிகாரப்பூர்வமாகவே அவர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த போர்க்கப்பல் என்பது ஈரான் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக கடல் வழியில் தாக்குதல் நடத்துவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான இந்த ஆபிரகாம் லிங்கன் போர் கப்பல் மீது தற்பொழுது ஈரான் வெற்றிகரமாக அந்த ஏவுகணை தாக்குதல் என்பதை நடத்தி இருக்கிறார்கள். மற்றபடி இன்னும் அமெரிக்காவிலிருந்து இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே அவர்கள் கூறி வருவது, ஈரான் எங்களது நிலைகள் மீது தாக்குகிறார்கள், ஆனால் அது பலத்த சேதம் எதையும் ஏற்படுத்தவில்லை, நாங்கள் அதை வழியிலேயே முறியடித்து வருகிறோம், மிக சிறிய அளவிலான சேதங்கள் தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அமெரிக்கா தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய சூழலில் இந்த போர் கப்பல் என்ன மாதிரியான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்து இன்னும் அமெரிக்க அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று ஈரான் தற்பொழுது சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து இன்னும் பலத்த பதிலடி என்பது கொடுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக துபாய் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க போர் நிலைகள் மீதுதான் ஈரான் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அந்த தாக்குதலை ஈரான் விரிவுபடுத்தி இருக்கிறது. கடற்பகுதிகளிலும் இருக்கக்கூடிய போர் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதே போல அமெரிக்காவின் போர் விமானங்களையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். சண்டை தற்பொழுது இன்னும் உக்கிரமாக நடந்து வருகிறது. கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஈரான் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், எங்களது தாக்குதல் இதோடு நிற்காது, இன்னும் கடுமையான விளைவுகளை நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துவோம் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதன் ஒரு நீட்சியாகத்தான் தற்பொழுது ஆபிரகாம் லிங்கன் போர் கப்பல் என்பது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த கப்பல் எந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது என்பதெல்லாம் இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்களை தாங்கி செல்லக்கூடிய போர் விமானங்களை ஏற்றி செல்லக்கூடிய வகையில் அதிநவீன வசதிகளுடன் இருக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் போர் கப்பல் என்பது தற்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.